மகளிரணி தலைவி ஹசீனா சையத். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆசீர்வாதத்திட்டே தொடங்குகிறேன். கெஜ்ரிவால் அவர்களுடைய பரப்புரை பேட்டி ரெண்டையும் பார்த்துருப்பீங்க. மோடி அவர்கள் தான் இருக்க போகிறாரான்ற அடிப்படை கேள்வியை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? மோடி தான் இருக்க போகிறார். 2024 தேர்தலிலும் மோடி வெற்றி பெற்று பிரதமராக ஆகப் போகிறார். 2029 பிரதமராக திரு மோடி அவர்களே எங்களுடைய வேட்பாளராக இருப்பார். இது அவர் விதித்த விதியை அவரே அப்ப முறியடிக்கிறார் அல்லது அந்த விதிக்கு மாறாக இருக்கிறார் அப்படின்னு ஆயிடாதா? அதான் இவர் கேள்வி எழுப்புறாரு. அதாவது எங்க பார்ட்டியை பொறுத்தவரை அது மாதிரி எந்த ஒரு விதியும் கிடையாது. அது நீங்க எடுத்து காட்டுங்க. அது மாதிரி ரைட்டிங்ல எங்கேயாவது எங்களுடைய பார்ட்டியோட கான்ஸ்டிடியூஷன் எங்களுடைய வெப்சைட்ல இருக்குது. அதுல எங்கேயாவது 75 வயசுக்கு பிறகு யாராவது போட்டி போடக்கூடாதா அப்படின்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் நீங்க சொல்றதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா அந்த அத்வானி அவர்கள் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து சற்றே அவர் ஓரம் கட்டப்பட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போது அல்லது MM ஜோஷிக்கு இது வந்த போதெல்லாம் ரைட்டிங்ல இருக்கான்ற கேள்வி வரல. இல்ல, அதாவது என்ன காரணம்னா அவங்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவரு நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா திரு அத்வானி அவர்களுக்கு இப்போ சௌஹான் இப்ப போட்டி போட்டுட்டு இருக்காரு இல்லீங்களா? போட்டு இருக்காரு. இல்ல, சௌஹான் இப்ப லோக்சபாவோட தேர்தல போட்டி போட்டுட்டு இருக்காரு சார். அப்ப நாங்க 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவருக்கு சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் அசம்பிளிலையும் போட்டி போட்டாரு. அப்ப அந்த 75 வயசுடைய ரூல் உண்மையிலேயே எங்களுடைய பார்ட்டியுடைய அதிகாரப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷன். எல்லா கட்சிகளுக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு உண்டு. அந்த கான்ஸ்டிடியூஷன் படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டே கொடுத்திருக்க மாட்டாங்க. திரு முரளி மனோகர் ஜோஷிக்கும் மிகவும் வயதாகிவிட்டது. திரு LK அத்வானி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு. LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சுமித்ரா மகாஜன், சிவராஜ் சிங் சௌஹான், வசுந்தரா ராஜே, ராமன் சிங், அடுத்ததா யோகி ஆதித்யநாத் வரைக்கும் வந்துட்டார். அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியரையும் அவர் முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறார். அது பாவம், அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தார் இல்லைங்களா? அவருக்கு என்ன பேசுறது என்னன்னு புரியல. அப்ப அதனால அவருக்கு இன்னும் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறமேட்டதான் அவருக்கு நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலுக்குள்ளார இருந்து அவர் எப்படி இருந்தாருன்றது புரியல. அவர் வந்ததுக்கு பிறகு இப்ப எல்லாமே ரியாலிட்டி எல்லாம். ஆனா சிறைக்கு போயிட்டு வந்த ஒருவரோட கருத்துக்கு தான் உடனடியா உள்துறை அமைச்சர் எதிர்வினை ஆற்றுகிறார். ஏன் எதிர்வினை ஆற்றுவார்னா நீங்க ஊடகங்கள் போய் நேற்று இவர ஹோம் மினிஸ்டருடைய ரோட் ஷோல ஐ திங்க் உங்களுடைய அந்த நேஷனல் டீம் தான் போய் மைக்க நீட்டி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா நீங்க பதில் சொல்லாம போனாலும் நீங்க பதில் சொல்லல புறக்கணிக்கிறாருன்னு சொல்ல போறீங்க. ஆகவே அவர் அந்த இடத்துல பதில் அளிச்சார். இன்னைக்கு தெல்ல தெளிவாவே அதுக்கு முழு விளக்கம் கொடுத்துட்டாரு. பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேர்தலிலும் சரி அடுத்த தேர்தலும் சரி பாஜகவுடைய வேட்பாளராக இருப்பார். பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா கூட்டணி நோக்கி நீங்க சில கேள்விகள் முன் வச்சீங்க. யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர் ஒரு கேள்வியை முதல் கட்டத்தில் வச்சீங்க. அதுக்கு பிறகு 3வது கட்டத்துக்கு வரும்போது ஓராண்டுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் பிரதமர், ஓராண்டுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மமதா பிரதமராக இருப்பார், எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களுக்கு ராகுல் காந்தி இருப்பார் அப்படின்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு பிரதமராக மோடி, அவருக்கு எதிராக ராகுல் அப்படிங்கிற இடத்துக்கு அமித்ஷா அவர்களே வந்துட்டார். அந்த இடத்துல இருந்து தான் இவர் கேள்வி வைக்கிறார். உங்களுக்கு 2 பிரதமரா? மோடி அவர்கள் மட்டும் இருப்பாரா, அமித்ஷாவும் வருவாராங்கிற கேள்வி எதிர் கேள்வி வைக்கிற இடத்துக்கு வரும்போது அந்த டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கா? இல்ல, அதாவது இந்த கேள்வியை நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி இதே விவாதத்திலே நம்ம பேசணும். அதாவது இன்னைக்கும் வர நாங்க யார கேட்கிறோம்? உங்களுடைய இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். அமித்ஷா இல்ல, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நான் இந்த போட்டியில பிரதமர் வேட்பாளரா இல்ல அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. இல்ல, மோடி வெர்சஸ் ராகுல்ங்கிற கருத்தையும் அவர் தான் முன்வைக்கிறார்ன்ற. நீங்க யாருன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு பதில் அவர் கொடுக்கிறாருன்ற. ராகுல்னு அவர் சொல்லியிருந்தா கூட இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்து பார்க்கணும்னா அந்த கேள்வி இப்ப எந்த கேள்வி எப்படியாப்பட்ட கேள்வியை போட்டு பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த போலதான் அவருக்கு பதில் சொல்லியிருக்க முடியுமே ஒழிய அதுக்காக நாங்க ராகுல் ராகுல் பிரதமர் வேட்பாளரா வரும்போது எங்களுக்கு மிக அருமையான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மக்கள் அவரை மக்கள் புறக்கணிக்கப்பட்டது 2014 பார்த்தோம், 2019 பார்த்தோம்.
அவங்களுடைய வந்து 278 சீட்டு நாங்களும் காங்கிரஸும் நேரடியாக இந்த தேர்தலை வந்து நாங்க போட்டி போடுறோம். அதாவது காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்றது அந்த 278ல எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 95%. அப்படி பாத்தீங்கன்னா 250 சீட்டு நேரடியா நாங்க போட்டி போடுற அந்த தொகுதியில இருந்தே வரப்போகுது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு ஈஸியான அந்த 400 இலக்கையை எங்களால ஈஸியா வெற்றி பெற முடியும். உங்களுக்கு எளிதான இலக்கா இருக்கணும்னு ராகுல் காந்தியை நாங்க வச்சுக்கிறோம்ன்றீங்க. ரைட், அப்படி ஒரு கருத்தா வச்சுக்கிறோம். மோடி வெர்சஸ் ராகுல்னு உள்துறை அமைச்சரே அந்த பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றாருன்றீங்க. பார்க்கலாம். ஆனா எங்களுடைய அலை இந்தியா முழுக்க வீசுதுங்கிறாரு. பேசலாம். திரு தமிழன் பிரசன்னா, இந்தியா கூட்டணியின் அலை வீசுகிறது அப்படிங்கறத என்ன அடிப்படையில் ஜஸ்டிஃபை பண்றீங்க? ஜஸ்டிஃபைலாம் இந்தியா கூட்டணி அலை வீசுறது ரியல் ஃபேக்ட். இட் இஸ் நாட் அ ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் இட் இஸ் நாட் அ பெர்சானிஃபிகேஷன். இட்ஸ் ரியல் ஃபேக்ட் தட் நீங்க இது எங்க இருந்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும்னா மோடி முகத்தையும் அமித்ஷா முகத்தையும் பார்க்கணும். நீங்க ஒரு பிக்சர் அவர் சொன்னார்ல, நாங்க வந்து ராகுல் காந்தியை பார்க்கவே இல்லை, ராகுல் காந்தி வந்தா எங்களுக்கு பலம். ராகுல் காந்தி வந்து ஒரு பப்புன்னு ஆரம்பிச்சிங்க முதல் பார்லிமெண்ட்ல. பொதுக்கூட்டத்தில் எல்லாத்துலேயும் சின்ன பிள்ளையெல்லாம் தோல் ஒதுக்கி வச்சுட்டு பப்பு யாரு சொல்லு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க மக்களை சந்திக்க போயிருக்கீங்க. நேத்திக்கு மோடி கேட்கிறாரு, யாரு வேற யாரும் இல்ல, மோடி கேட்கிறாரு உங்கள் ஓட்டு யாருக்கு? கூட்டத்துல இருந்து ராகுல் காந்திக்கு அப்படின்னு சவுண்ட் வருது. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்தோம். இன்னைக்கு அந்த வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய மனநிலை இந்தியா தான், இந்தியாவிற்கான கட்சி இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. ரெண்டாவது இவருடைய அச்சம், சர்வாதிகாரத்தனம், தாந்தோன்றித்தனமான அச்சம்னு எங்க இருந்து நீங்க வரீங்க? அதான் சொல்றேன். அசாருதீன் மாதிரி இந்திய கிரிக்கெட் டீம்ல முஸ்லிமா வந்துருவாங்க, இந்தியாவில் இருக்கிற இந்துக்களின் சொத்தை பிடிங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க. இது எந்த வெளிப்பாடு? இது பரப்புரை இல்ல சார், கேவலமான உரை. இது எப்படி நீங்க பரப்புரைன்னு சொல்லுவீங்க? இந்திய தேர்தல் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மோடிக்கு நேரம் நீங்க எப்படி வந்து ஆந்திராவில் வந்து 48 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு தடை விதித்தீங்களோ அது மாதிரி மோடிக்கு தடை விதித்திருக்கணும். a clear case of violation of election code. கார்கேயோட ஸ்டேட்மென்ட்ட கண்டிக்குது இந்த தேர்தல் ஆணையம். சார் நான் என்னங்க இப்படி ஒரு லாஜிக்கே இல்லாம சொல்றீங்க? அதான் அது அவங்க பாஜகவினுடைய இன்னொரு ஏஜென்ட் தானே தேர்தல் ஆணையம். அதைத்தானே நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர்லேருந்து நான் இங்கே கதை சொல்லியிருக்கேன். அவங்க யாரு, இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற 2 பேர் யாரு, அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிற அவலச்சூழல்ல நாங்கள் இந்தியாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இங்கே மோடியினுடைய அந்த பிரச்சார பேச்சை பாருங்க. தொடர்ச்சியா நான் 10 வருஷம் இருந்திருக்கேன். இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருங்க அப்படின்னா பக்கோடா போய் வீங்கன்னு போன எலெக்ஷன்ல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றாங்க. சரியா, பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பையே எங்கப்பா குறைச்சா அப்படின்னா அது வெளிநாட்டு சதி. அவர் எங்க வீழ்ந்தாரு அப்படிங்கறதுல ஒரே வரிதாங்க. வெளிநாட்டு சதிகள் வந்து என்னை வந்து ஆட்சியில் வரவிடாமல் செய்வதற்கு துடிக்கார்கள்னு ஒரு காமெடி பேசினார் பாருங்க. அதை விட உச்சபட்ச அச்சம் வந்து முடிச்சறேன். உச்சபட்ச அச்சம் வந்து அது ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? ஏங்க, இந்தியாவில் ஜனநாயக நாடு, இந்தியாவில் தேர்தல் நடக்குது. நீங்க உங்களுக்கு வாக்களிக்க போறது இந்திய மக்கள். நீங்க இந்திய மக்களை சாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா பிரிச்சு 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 வச்சு வெளிநாட்டு சதிங்கிறீங்க. வெளிநாட்டு சதி எல்லாம் இல்ல, ஜனநாயகம் உங்களுக்கு எதிராக சதி செய்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறது. நீங்க 70 வயசு இல்ல, 76 வயசு இல்ல, கோட் ஆஃப்ல அதெல்லாம் இல்ல. அவர் சொன்ன ஒரே வரிதான், அம்பானியும் அதானியும் ட்ரக்கில் மோடி ராகுல் காந்திக்கு பணம் அனுப்புகிறார்கள். எப்பா ஈடியில 1 ரூபா இருந்தாலும் தான் நீங்க ஆளை விட்டு அனுப்புறீங்கல்ல, போய் பிடிக்க வேண்டியதானே. உங்ககிட்ட பணம் அனுப்புனதுல எந்த ட்ரக்ல அனுப்புறாருன்னு மோடிக்கு தான் தெரியும். ராகுல் கேட்டிருக்காருல்ல, இன்னைக்கு அவர் விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, வாங்க விவாதத்துக்கு ராகுல் கூப்பிடுறாரு, வாங்க சீனியர் ஜர்னலிஸ்ட், உச்ச நீதிபதிகள்லாம் வாங்க விவாதத்துக்குன்னா இது வரைக்கும் வாய் திறக்கல. ராகுல் இஸ் ரெடி ஃபார் டிபேட். ஏன் அப்படின்னா அவரால பேச முடியாது. எல்லாமே இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் வைக்கிறாரு, ராகுல் காந்தியோட பரப்புரை இருக்கு, பிரியங்கா காந்தியோட பரப்புரை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்கள்ல என்ன காட்சி மாற்றம் நடந்துருச்சு, களம் என்ன மாறிடுச்சுங்கிறீங்க? அங்க மோடிங்கிற பர்சனாலிட்டிக்கான ஒரு அந்த பாப்புலாரிட்டிங்கிறது ஓஞ்சிருச்சுங்கிறீங்களா, இல்ல வேற யார் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க? இல்ல சார், நான் ஓஎல்லாம் மோடிங்கிற அந்த முகத்துக்கான பாப்புலாரிட்டி பத்திலாம் நான் பேச வரல. நான் இப்ப ஒரு உதாரணம், அங்க வாக்குகளா அதான மாறுது, அதனால சொல்றேன். இப்ப அந்த நான் இப்ப பேசுனது வந்து ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகாவோ இல்ல. இன்னைக்கு அவர் எங்க பிரச்சாரம் பாருங்க.
இந்தியாவினுடைய மிக ஹாட் ஹிந்தி கோர் பெல்ட்ல பிரச்சாரம். சரி. அங்க அவர் கேக்குறாரு, மைக்ல கேக்குறாரு, யாருக்கு உங்க ஓட்டுனா ராகுல் காந்திக்கு கூட்டத்துல பேசுறாங்கன்னா இட்ஸ் அப்ரப்ட் விஷன் ஃபார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறதுங்கிற அச்சம், தோல்வி ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம். அதற்கு மேல வந்து பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம். நான் அரவிந்த் கெஜ்ரிவால் வரட்டும், அவர் பேசட்டும், அதெல்லாம் வேற. அது ஒரு தனிப்பட்ட பிராந்திய கட்சி, அது ஒரு மாநில கட்சியினுடைய. அது அவ்வளவுதான் சுருக்கி பாக்குறீங்களா? நான் சுருக்கி பார்க்கல. நான் திரும்ப இப்ப எங்க நாங்க மாநில கட்சி தான், அப்ப நீங்க எங்களை சுருக்கி பாக்குறீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அவர் அப்படி இல்ல. அவர் எங்க களத்துல எங்க தலைவன் குஜராத் வரைக்கும் வச்சிருக்காரு சார். எங்க களத்துல நாங்க ஹிட். திமுக என்பது 40க்கு 40 இடங்கள் எங்க தலைவர் சொல்லி அடிச்சிருக்காரு. அதை நாங்கள் வெற்றி முகத்தில் காட்டுவோம். அதற்கான உழைப்பை எங்கள் தலைவர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். இந்தியா அளவில் கூட்டணி ஒண்ணு இல்ல. இப்ப ஹரியானால என்ன நிலைமை, ஹரியானாவில் என்ன நிலைமை, எல்லா இடங்களிலும் நீங்க வந்து அந்த இன்னும் நீங்க எல்லாமே இருக்கு சார். நீங்க சொல்லக்கூடிய எல்லா இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி குறைஞ்சபட்சம் 100 இடத்துல வெற்றி பெறணும், ஆட்சியை நீங்க மாத்தணும் அப்படின்னா அதான் அடிப்படை. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன வாய்ப்பு இருக்கு சார்? 100% இந்தியா கூட்டணி தான் இந்தியாவிற்கு ஆட்சி அமைக்க போகிறது. ஆமா சார், ஆமா. அதுக்கு அடிப்படையில 100 இடமாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி 270 இடம் வரணும் சார். 100 இடம் இல்ல சார். கடைசி கட்ட தேர்தலாக 188 இடங்கள்ல ஏறக்குறைய 125 இடங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. நீங்க மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ஹிந்து ராம் அவர்களுடைய பேட்டியை பாருங்க. அவருடைய கால்குலேஷன், அரித்மெட்டிக், சென்செக்ஸ் இறங்குறதெல்லாம் இண்டிகேஷன்ங்கறாரு. ஆமா, அப்ப சென்சஸ் இறங்குது அப்படிங்கறப்பயே நம்ம நீங்களும் இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் வந்து தேர்தலை பார்த்திருக்கீங்க. இங்கே நடக்கக்கூடிய முகாந்தரங்கள், பிரச்சாரம், அதாவது நீங்க வந்து தான் வெற்றி பெற போகிறோம் என்கிற ஒரு உணர்வு, ஒரு உள்ளுணர்வு. எங்க தலைவர் பேசுறாரு பாத்தீங்களா, கான்ஃபிடன்ஸ் ஸ்பீச். நான் இருக்கேன், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பிராமிஸ், நான் இதை செஞ்சிருக்கேன், இவ்வளவு மக்களுக்கு கொடுத்திருக்கேன், இத்தனை கோடி பேரை காப்பாத்தி இருக்கேன் இப்படின்னு சொல்றது பிரச்சாரமா? நீங்க வந்து எங்களுக்கு ராகுல் காந்தியுடைய உடல் மொழியிலேயே அதை புரிய முடியுதுங்கிறீங்க. நான் பேசுவோம் நிச்சயமா. திருமணவர் பாஷா உத்தரப்பிரதேசத்திலேயே மாறுதுங்க. கலா நான் எழுதி கொடுக்குறேங்கிறார் ராகுல் காந்தி, ரிட்டனா எழுதி கொடுக்குறேங்கிறார் சார். அப்படி இருந்தா அவர் உத்தரப்பிரதேசத்தில் போட்டிடுறதுக்கே இவ்வளவு தயங்கி ஏன் போய் கடைசி இல்லையே? போட்டியிடவே இல்லை, நீங்க போட்டியிடவே மாட்டாரு, நீங்க வந்துட்டாரு. இல்ல போட்டிடுறதுக்கு இவ்வளவு தயங்கி பினராயி விஜயனே கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஏன் வயநாட்டுக்கு வரீங்க, உங்க ஊர்ல வடநாட்டுக்கு போய் நிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து